நல்லா தளன்னு ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதம் செய்யலாமா? காயே போடாமல் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம் பாதியாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 1/2 கப்பு பருப்பு, 3/4 கப்பு அரிசி. அதுக்கு 1க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா, பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மலர்ந்து வரட்டும். கொத்தமல்லி தண்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மலர்ந்து வந்தோடனே குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க.